அதாவது இது கோட்டத்துறை பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய புங்கன் ஓடைக்குளம் 16 ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய இந்த புங்கன் ஓடைக்குளம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுத்தமாவே ஒரு பொட்டு தண்ணி கூட வராம இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே குடிநீர் வசதி மிக மோசமான அளவுல தான் இருந்துட்டு இருக்குது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல்குவாரி இந்த கடந்த 2 வருஷத்துல மட்டும் 11 ஏக்கர்ல இருந்த கல்குவாரி இப்ப 100 ஏக்கர் அளவுக்கு மாறி இருக்குதுன்னா இந்த 30 வருட காலமா இந்த ஒட்டஞ்சத்திர தொகுதியை ஆட்சி செஞ்சவங்களோட நிலைமை எவ்வளவு சீக்கிரம் வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னு பாத்துக்குங்க. விவசாயத்துக்கு தண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கு 6 முறையும் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாம வேக வேகமா இந்த பக்கம் கல்குவாரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா இதுதான் மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சேவையா சொல்லுங்க. அதே மாதிரி இந்த குளத்துக்கு தண்ணி வரக்கூடிய ஓடைகள் அனைத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அதையும் தண்ணி வர விடாம மழை நீரை சேகரிக்க முடியாம நிப்பாட்டி வச்சு போட்டு இதுக்கு வழிவகை செய்யாம எந்த விதத்திலையும் அதாவது கொழுமகொண்டான்ல இருந்து தண்ணி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ராஜாம்பட்டியில இருக்கிற சுத்தி வட்டாரத்துல இருக்கிற கிணறு குட்டை எல்லாமே ஊரு. அதே மாதிரி அங்கிருந்து தண்ணி கொண்டுட்டு வரலாம். அதே மாதிரி பாலாறு பொருந்தலாறுல இருந்து தண்ணி கொண்டுட்டு வரலாம். அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்காம இந்த கோட்டத்துறை பஞ்சாயத்தை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பூமி நிலம் பாத்தீங்க அப்படின்னா வறட்சியா தான் இருக்குது. இங்க எந்த பசுமையுமே இல்ல. ஆனா தண்ணி கொண்டுட்டு வந்திருந்தா இந்த இடம் செழிப்பாவும் விவசாயம் செழித்த பூமியாவும் மக்களுக்கு நல்ல குடிநீரும் கொண்டுட்டு வர முடியும். ஆனா அதை செய்யாம 6 முறையும் பொய் வாக்குறுதியை கொடுத்துட்டு 7வது முறையும் அந்த பொய் வாக்குறுதியை கொடுத்து இங்க வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு சக்கரபாணி அவர்கள். அதையெல்லாம் மக்கள் உடைப்பார்கள் இந்த 2026 எலெக்ஷன்ல. இப்ப இங்க இருக்கிற தொகுதி மக்களுடைய தண்ணீர் தாகத்தை தீர்க்கறதுக்கு இங்க இருக்கிற காவிரியில இருந்து கொண்டாடும் சொல்லி 930 கோடி ரூபாய் இவரு உடன் சுட்டிட்டு இருக்காரு. அது மத்திய அரசினுடைய திட்டம். இங்க இருக்கக்கூடிய ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு அமராவதி. அந்த அமராவதி ஆத்துல இருந்து இந்த குளத்துக்கு நீரை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு இந்த குறுநில மன்னருக்கு ஒரு திராணி இல்ல. இங்க இந்த குளம் மட்டும் இல்ல, இதுக்கு இங்கிட்டு ஒரு 2-3 குளம் இருக்கு. ஒரே காரணம் என்னன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய கல்குவாரி இந்த குளத்துக்கு அப்படியே ஒட்டுனா அப்படியே அந்த கல்குவாரி இருக்கு. இங்க தண்ணி மட்டம் உயர்த்தி நிறுத்தினா அந்த கல்குவாரியில தண்ணி மட்டம் உயர்ந்துரும். அதுக்கப்புறம் கல்குவாரியில கல் வெட்டி எடுக்க முடியாதுங்கிற ஒரே காரணம் தான் அந்த கல்குவாரி யாருது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் நன்கு அறிவார்கள். அது நாங்க சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல. அதனால இந்த குறுநில மன்னரே இருந்தாருன்னா இதற்கு எந்த நடவடிக்கை இருக்காது, இங்க தண்ணி வராது. அதனால கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பாருங்க. மக்களாகிய நீங்க தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இப்ப தாமரை சின்னத்தில் இருக்கக்கூடிய விடியல் சேகர் அண்ணா அவர்களுக்கு அதாவது 100% வாக்கினை அளித்து நம்மளுடைய பகுதி செழிக்க வேண்டும் என்றால் அவருக்கு நீங்கள் தவறாமல் வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.